ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான நியூ டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட ஹீரோயின் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்மளோட நந்தினி தான். யாரா நந்தினின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, சில்சிலா டிராமால நந்தினிங்கிற கேரக்டர்ல இருக்கிற நம்மளோட திரேசி தாமி நடிச்ச மதுபாலாங்கிற சீரியலை தான் இந்த டிராமா தான் நம்மளோட சேனல்ல பார்க்க போறோம். இந்த டிராமா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில்சிலா டிராமால தான் நம்மளோட திரேசிதாமி ரொம்ப ஒஸ்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த சீரியல்ல அவ்வளவு சூப்பரான ஒரு போல்டான ஒரு உமனா நடிச்சிருப்பாங்க. பார்க்கும்போது நமக்கே ரொம்ப 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 அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பா இந்த டிராமாவை பாருங்க. இந்த டிராமாவோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்துடலாமா? நம்மளோட ஹீரோ பாலிவுட்லயே பெரிய ஆக்டரா இருப்பாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம ஹீரோயினோட அம்மா வேலை பார்ப்பாங்க. அவங்கள இவரு ரொம்பவே அவமதிச்சு பேசிடுவாரு. அந்த நேரத்துல ஹீரோயின் இவங்களை எல்லாத்துக்கும் முன்னாடி கன்னத்துல அரைச்சிருவாங்க. அதுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக அவங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருப்பாரு. இதுதான் இந்த டிராமாவோட ஒன்லைனர். சரி, வாங்க டிராமா உலகத்துக்குள்ள போலாம். நம்மளோட மதுவோட அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம சீரியஸா இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்ட கூட அவங்க கிட்ட பணம் இல்ல. வேற வழியே இல்லாம மது ஆர்கே கிட்ட ஹெல்ப் கேக்குறா. அப்பதான் அவன் அவகிட்ட ஒரு டீலிங் வைக்கிறான். நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு பணம் தரேன், ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொல்றா. அவளுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைனாலும் தன்னோட அப்பாவை காப்பாத்தணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக அவளும் ஒத்துக்கிறான். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நம்மளோட மதுவும் கல்யாண கோலத்துல அழகா ரெடி ஆகி வந்துடுறா. ஆனா அவளுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அப்படியே செல மாதிரி பித்து பிடிச்சவ மாதிரி ஒரே இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோ ஆர்கே கல்யாணத்தை எந்த அளவுக்கு ஒரு பர்சன் அவமதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவமதிக்கிறான். சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு அந்த நெருப்புல சாராயத்தை தூக்கி ஊத்துறான். ஐயர் மந்திரத்தை சொல்ல சொல்ல அவனும் அந்த கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பண்றான். அவளுக்கு தாலியும் கட்டி குங்குமமும் வச்சிடுறான். அவளுக்கு கல்யாணம் பண்ணது கூட தெரியாம அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப 7 வளம் வர சொல்லுவாங்க இல்லையா? அப்ப சாராயத்தை குடிச்சுக்கிட்டே அவளை கைய பிடிச்சிட்டு அந்த 7 வளம் வந்துட்டு இருக்கா. ஒரு வழியா அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. அவளை கூட்டிட்டு அவன் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான். உடனே மதுவோட அம்மா அவளை இந்த கோலத்துல பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னடி உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. உடனே ஆர்கே சொல்ற, இந்த பாருங்க அத்தை, அவளுக்கு எனக்கும் பிடிச்சிருந்தது, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? அவ அவளோட அப்பாவை பார்க்கணும்னு சொன்னா, அதனால தான் நான் வந்தேன். இப்ப தேவையில்லாம பேசாதீங்க, சரியா? மது உன்னோட அப்பாவை போய் பார்த்துட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். உடனே மதுவும் அவ அப்பாவை பார்க்கறதுக்காக போறா. அங்க பார்த்தா அவரு ரொம்பவே சீரியஸா இருக்காரு. அவளை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி அலறா. அப்பா, உங்களுக்காக மட்டும்தான் நான் என்னோட வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவனை கல்யாணம் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இவனை கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும், நரகமா ஆயிடும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக தான்ப்பா அப்படி பண்ண. தயவு செஞ்சு நீங்க குணமாயிடுங்கப்பா. நீங்க தப்பா என் உலகம் அப்படிங்கிற மாதிரி இவ வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. உடனே ஆர்கே அந்த இடத்துக்கு உடனே போது பொண்டாட்டி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, உன் அப்பாட்ட பேசிட்டியா? சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி மனசாட்சியே இல்லாம அந்த இடத்துல இருந்து அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் அவனோட வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவான். புது மருமகளா இருக்கிற பொண்ணுங்களை ஃபர்ஸ்ட் ஆரத்தி எடுத்து நிறைய சடங்கெல்லாம் பண்ணி தானே வீட்டு உள்ளாக்க வர சொல்லுவாங்க. அதை பண்ணணுங்கிறதுக்காக இவன் என்ன பண்றான், வேலையாட்கள்கிட்ட சொல்லி ஆரத்திய வர வச்சு அவனே ஆரத்தி எடுத்துட்டு இருக்கான். அவளோட நெத்தியில குங்குமத்தை தானே வைக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான், அவனோட வன்மத்தை எல்லாத்தையுமே இதுல காட்டுறான். ஒரு கரியை எடுத்து அவனோட தலையில குங்குமம் மாதிரி வச்சு விடுறான். நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு சடங்கு பண்ணுவாங்க. ஒரு படி ஃபுல்லாவே அரிசியை வச்சு அதை பொண்ணு காலால உதைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த படியில கொஞ்சம் கூட அரிசியே இருக்காது. இதை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அவளும் இவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்கத்தான் செய்யறான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஒரு 10-15 பேர் வேலை செய்வாங்க. எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சுட்டு இவளை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாருங்க, இவ தான் என்னோட ஒய்ஃப், என்னோட பெட்டர் ஹாஃப். இவ தான் இனிமே இந்த வீட்டுல எல்லாத்தையும் பார்த்து பண்ண போற. எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட இவளுக்கும் நீங்க கொடுக்கணும். ஆனா இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மதுவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாரும் காசுக்காக தான் என்கிட்ட வேலை பாக்குறாங்க. அதே மாதிரி தான் நீயும் காசுக்காகத்தான் நீ மனைவிங்கிற பொறுப்புல ஏன் கூட நீ ஒர்க் பண்ண போறங்கிற மாதிரி அவளை ரொம்பவே மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கான்.
அதோட அவளை வந்து முதலிரவு அறைக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறா. அங்க போய் உள்ளாக்க பார்த்தா அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்க. அங்க கட்டில்ல முழுக்கவே வந்து நிறைய வந்து கள்ளி செடிகளை வந்து அடுக்கி வச்சிருக்கான். அந்த பூமாலையை தொங்க விடுறதுக்கு பதிலா நிறைய வந்து ஒரு காய்ந்த மிளகாயெல்லாம் தொங்க விட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இவ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருக்கா. என்னம்மா தங்கம், பயந்துட்டியா? இனிமே வந்து உனக்கு இப்படிதான் இருக்கும். என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ ராணி மாதிரி இந்த வீட்டுல வாழலான்னு ஆசையோட வந்தியா என்ன? இந்த வீடு உனக்கு நரக மாதிரி தான் இருக்கும். நரகத்துக்கு உன்னை அன்போடு அழைக்கிற. இனிமே என்னோட கொடுமைகளை நீ பார்க்கதான் போற அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லத்தனமான ஸ்மைலோட ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி அவளை பேசிட்டு இருக்கா. நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு போ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து அவ பார்த்துட்டு இருக்கா. உடனே அந்த இடத்துக்கு மதுவோட அம்மா வந்து இவளை ரொம்பவே கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? பணத்துக்காக போய் எதுக்கடி இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏன் இந்த உலகத்துல இவனை தவிர வேற யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்களா என்ன? உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிட்டியே. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த கல்யாணத்துக்கு எந்த வேல்யூவே இல்ல. அதனால இப்பவே இந்த தாலியை கழட்டி அவனோட மூஞ்சில விட்டெறிஞ்சிட்டு என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா அவ எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்கா. ஏன்னா அவ வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பா இல்லையா? சோ அதனால அவளால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துக்கு ஆர்கே வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன அத்த, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ என்னோட பொண்டாட்டி, உங்களோட பொண்ணா இருந்தா. ஆனா இப்ப உங்களை விட அவ மேல எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி, புரியுதா? இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏன் வீட்டுல இருந்துட்டு நீங்க பேசக்கூடாது. தேவையில்லாம பேசாம வந்தோமா சாப்பிட்டோமா போனோமா அப்படின்னு இருங்க. தேவையில்லாம என் பொண்டாட்டிய பிரெயின் வாஷ் பண்ணி என்கிட்ட பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டுடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது மதுக்கு ரொம்பவே கோவமா வருது. ஆனா அவ எல்லா கோவத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. அப்படியே படுத்து தூங்கிடுறா. விடிஞ்சிருது போல. உடனே வந்து இவன் வந்து டைனிங் டேபிள்ல இருந்து கத்த ஆரம்பிக்கிறான். மது மது இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவளுக்கு காதெல்லாம் அடைக்குது. இவ ஏன் இப்படி டார்ச்சர் பண்றாங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து நிறைய வேலை செய்யறவங்க எல்லாம் வராங்க. மேம், இந்த மாதிரி சார் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அனுப்பியிருக்காரு. இதுல உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. எனக்கு ஒன்னும் அவனோட காசுல இருந்து எந்த ட்ரெஸ்ஸும் தேவையில்லை. நான் எதையும் போட மாட்டேன். இப்பவே இதெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இந்த சவுண்டை கேட்டு ஆர்கே உள்ளாக்க வந்துட்டு இவ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன சொன்ன? என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த அக்ரிமெண்ட்ல நீ மறந்துட்டியா? அதுல ஒரு வருஷத்துக்கு நான் என்ன சொல்றனோ அதைத்தான் நீ கேட்கணுங்கிறது எல்லாமே போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது என் பேச்சை மீறி நீ இந்த வீட்டுல எதுவுமே பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என் கூட வா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இவ பேச்சை மீற முடியாது இல்லையா? அதனால அவளும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவ அங்கிருந்து போறான். உங்களுக்கு மதுபாலா டிராமா பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த காலகட்டத்துல மதுபாலாவோட ட்ரெஸ் வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்கா போகும். எல்லா ஜவுளி ஸ்டோர்லயுமே மதுபாலா ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கும். நான் கூட போட்டிருக்கேன். அப்படி யாராவது அந்த காலகட்டத்துல அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி நிறைய வந்து போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எவ்வளவு பேர் 19 கிட்ஸா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் அவன் சொன்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருவா. கார்ல அவன் வேகமா ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அவன் எங்க கூட்டு போயிருக்கானா அவனோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் கொண்டு போயிருக்கான் போல. உடனே இவன் வந்து அங்க இதுக்கு என்ன கூட்டு வர, நான் இதுக்கு இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்க தானே நம்மளோட வாழ்க்கை தொடங்க ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால இங்கே தான் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இடுப்புல கையை வச்சுட்டு கூட்டு போறான். இதெல்லாம் அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதோட உள்ளாக்க போனதுக்கு அப்புறமா வந்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறான், இவ தான் என்னோட ஒய்ஃப். எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நேற்று இந்த இடத்துல தான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து. இப்ப என்னோட ஒய்ஃப் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப என்னோட பர்சனல் செக்யூரிட்டியாவும் இவங்க தான் இருக்க போறாங்க. என் கூட எப்பவுமே இவங்க இருப்பாங்க. வீட்லயும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்றான். இதை கேட்கும் போது அவளுக்கு செம்மையா காண்டாவது. வீட்டுல இருக்கதே இதெல்லாம் தாங்க முடியாது. இதுல இவன் கூட நம்ம நாள் முழுக்க இருக்கணுமா? ஐயோ ஏன் தான் அப்படி டார்ச்சர் பண்றானுங்கிற மாதிரி இவ பாத்துட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் அப்பாவை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்கும் போல. அதனால அவன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருப்பா, என்னங்க நான் போய் என்னோட அப்பாவை போய் பார்த்துட்டு வரவா? அவருக்கு வந்து எப்படி உடம்பு இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல, நான் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் முடியாது. இதை பாரு, இப்ப வந்து உனக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு. நீ பர்சனல் செக்யூரிட்டி, புரியுதா? அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க. நீ என் கூட தான் இருக்கணும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து அவ பேச்சுக்கு மதிப்பே கொடுக்காத மாதிரி பேசிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப என்ன பண்றா, இவன்ட்ட சொல்லாமலே வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அவன் அப்பாவை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பான். இந்த உண்மையை அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிறான் போல. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஆர்கேவோட அசிஸ்டன்ட் வாலான்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருப்பாரு. சோ அவன் தெரிஞ்சுக்கிறான் இவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான்னு. உடனே உனக்கு செம்மையா கோவம் வருது. உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு, உனக்கு இவ்வளவு திமுருடி, என் பேச்சு மீறி நீ இங்க வந்து ஒப்பனை பாக்குறியா? வா வீட்டுக்கு, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அவளை அங்கிருந்து அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான்.
வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளுறான். உனக்கு என்ன இவ்வளவு திமுறா, என்கிட்ட பொய் சொல்லிட்டு உன் அப்பனை பார்க்க போயிருக்கியா? நான் தான் சொன்னேன்னா அவரெல்லாம் நீ போய் பார்க்க போக கூடாதுன்னு, உனக்கு எவ்வளவு திமிரடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான். உடனே அவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. அவ எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பா? அவளோட அப்பாக்காக தான் அவ இந்த கல்யாணத்துக்கே ஒத்துருப்பா. அவளோட அப்பாவையே இவன் பார்க்க கூடாது போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் வைக்கும் போது ஒரு கட்டத்துல இவளுக்கு பயங்கர கோவமா வருது. அதனால கோவமா கத்துறா. இந்த பாருங்க, நீங்க வேணா எந்த விதமான ஃபீலிங்ஸுமே இல்லாத ஒரு மனுஷனா இருக்கலாம். நீங்க ஒரு மிருகத்துக்கு சமம். நான் அப்படி கிடையாது. எனக்கு எல்லா விதமான ஃபீலிங்ஸும் இருக்கு. நான் என் அப்பாவை பார்க்க தோணுச்சுன்னா நான் போதான் செய்வேன். நீங்க அதெல்லாம் என்ன கண்டிக்க கூடாது, கண்டிக்கவும் முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப கண்ணா போயிட்டானே இவனை மட்டமா பேசி விட்டுருவா. உடனே நம்ம ஆளுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே அங்க சரக்கு பாட்டிலாம் இருக்கு, அதை எல்லாத்தையும் போட்டு அப்படியே உடைக்கிறான். உடைச்சிட்டு அவளை அப்படியே அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறான். ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. கரெக்டா அவனோட அம்மா அங்க வந்துடுறாங்க. இனிமே பேசும்போது பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் போயிடுவான். அடுத்த நாள் ஆகும். ஆர்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பா. அதே இடத்துல தான் மதுவும் நிப்பா. அப்ப ஆர்கே தலைக்கு மேல ஒரு லைட் இருக்கும். அது அவனோட தலைமையிலேயே விழ போகும்போது இவ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுவா. உடனே ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே காப்பாத்திடுவான். காப்பாத்தும் போது அவளோட கையில அந்த லைட் விழுந்துடும். அதனால அவளோட கையில நல்லாவே அடிபட்டுரும், பிளட்டும் வரும். அப்ப அவனுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். இவளை நம்ம எவ்வளவு திட்டினாலும் இவனை நம்ம உயிரையே காப்பாத்திட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாத்துட்டையுமே கோவமா பேசிட்டு இருப்பான். இன்னும் மட்டும் என்னோட உயிருக்கே ஆபத்தா இருந்திருக்கும், எதுக்கு இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, இப்ப உங்களால என்னோட ஒய்ஃபோட கையில அடிபட்டுடுச்சு, இதை உங்களால மாத்த முடியுமா, இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மூவில நான் தொடர்ந்து நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். அங்க உள்ளவங்க எல்லாம் இவன்ட்டு கெஞ்சி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அதோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவான். இவன் இவனுக்கு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா இல்லையா, அவனோட உயிரையே காப்பாத்திருக்கா. அவனுக்காக அவ கையில அடி வாங்கியிருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே கொஞ்சம் இறக்க குணம் வரும். உடனே என்ன பண்ணுவான், ஓகே உனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் டைம் தரேன், உங்க அம்மாவை போய் நீ போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். உடனே இவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவளோட அம்மா வீட்டுக்கு போவா. அங்க போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பா. அவங்கள பார்த்த அம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நீ எப்படிமா இருக்க, உன்னை நினைச்சு எனக்கு எவ்வளவு கவலையா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அப்ப மதுவோட அக்காவும் அங்க வந்துருவா. உடனே இவளை பார்த்த உடனே ஐயோ நீங்களா, வாங்க வாங்க, நீங்க தான் பெரிய ஸ்டார் ஆயிடுச்சே, பாலிவுட்லயே பெரிய ஸ்டாரோட ஒய்ஃப் ஆயிட்டீங்க, நீங்களா எங்களோட சின்ன வீட்டுக்கு வர முடியுமா, வாங்க வாங்க சோஃபால உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கும்போது ஏன் காப்பெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ பேச ஹக் பண்றதுக்கு போவா. உடனே இவ தடுத்து நிறுத்திட்டு ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிப்பா. காசுக்காக தானே நீ அவனை கட்டிட்டு போன, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இதை பார்த்து அம்மாக்காரங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. எதுக்கடி இப்படி பேசிட்டு இருக்க, அவளே பாவம், அவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, நீ என்னன்னா இவளை இன்னும் கொஞ்சம் ஹர்ட் பண்ணி பேசுறிய அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமா என்ன பாவம், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு உங்களோட சின்ன பொண்ணு தான் பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய ஆர்கியூமெண்டே போயிட்டு இருக்கு. அப்ப அக்காக்காரி மதுவை ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி நிறைய திட்டி பேசிடுவா. உடனே அம்மாக்காரங்களுக்கு செம்மையா கோவம் கண்ணத்திலேயே ஒன்னு அரைவாங்க. உடனே அவளுக்கு ரொம்ப அழுக வரும், அழுதுட்டு இருப்பா. அந்த பாரு இதுக்கப்புறம் ஏதாவது பேசினீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையை ஒரு வழியா முடிச்சு வச்சிருவாங்க. அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது மதுவோட அம்மாவும் அதே ஷூட்டிங் ஸ்பாட்ல வேலைக்கு இருந்திருப்பாங்க. சின்ன சின்ன ரோல் எல்லாம் நடிப்பாங்க போல. அப்போ அவங்க கொஞ்சம் தப்பா நடிச்சிட்டாங்க போல. உடனே அப்ப ஆர்கேக்கு ரொம்பவே கோவம் வருது. அத்தை அவங்களுக்கு தான் நடிப்பு சுத்தமா வரல, இல்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு கேவலமா ஆக்டிங் பண்றீங்க தெரியுமா, வயசான காலத்துல எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிடுறீங்க, வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவான். உடனே மதுக்கு ரொம்பவே கோவம் வரும். வீட்டுக்கு போன உடனே மது ஆர்கேவை ரொம்பவே திட்டி பேசிட்டு இருப்பா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்களோட அம்மாவையே நீ இவ்வளவு அசிங்கப்படுத்திருப்ப, ஏற்கனவே அவங்க தான் அவங்களை அசிங்கப்படுத்தினதுனால தான் நான் உன்னை கை நீட்டி அரைஞ்சேன், இப்ப மறுபடியும் அதே தப்ப தான் நீ பண்ணியிருக்க, என்னோட அம்மா தான் என்னோட ரோல் மாடல், அவங்க தான் என்னோட குரு, அப்படி இருக்கும்போது அவங்களை இந்த மாதிரி நீ அசிங்கப்படுத்தினதுக்கு நீ கண்டிப்பா எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது அவ அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் பண்ண முடியாது, உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கிருந்து போயிடுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, செம்மையா கோவம் வருது. அப்பதான் இது எல்லாத்தையுமே ஆர்கேயோட ஸ்டெப் ஃபாதர் பாத்துட்டு இருக்காரு. அதாவது ஆர்கேயோட அம்மா 2வது கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆர்கேயோட அப்பா இறந்து போயிருப்பாரு, அதனால அவங்க 2வது கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ அந்த ஸ்டெப் ஃபாதருக்கு ஆர்கேவை சுத்தமா பிடிக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துல அவனை எப்படியாவது கீழே தள்ளணும், அவனை ஒன்னத்துக்கு உதவாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்ல இருப்பாரு. இப்ப நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மது மூலமா அவனை பழிவாங்க முடிவெடுக்கிறாரு.
அப்பதான் வேணும்னே ஆர்கே சின்ன வயசுல நடந்த எல்லா போட்டோஸையுமே அவ கண்ணில் படுற மாதிரி வைக்கிறாரு. உடனே இதை வந்து அவ சாதகமா பயன்படுத்திட்டு என்ன பண்றா, அதை எடுத்துட்டு சாப்பாடு கொண்டு போவாங்கல்ல அந்த ட்ரேல வந்து கொண்டு போற மாதிரியே அப்படி இழுத்துட்டு போறா. உடனே இவன் வந்து பார்த்துட்டு, என்ன அதுக்குள்ள வந்து கோவம் குறைஞ்சிச்சா, சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பாக்குறான். பார்த்தா பயங்கர ஷாக்கு. அதுல அவனோட சின்ன வயசுல இருக்கிற எல்லா போட்டோஸுமே இருக்கு. அதை பார்த்தவொன்னா அவனுக்கு பயங்கர கோவம் வருது. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப, என்னோட கடந்த கால நினைவுகளை நான் மறக்கணும்னு நினைக்கும் போது அதை என் கண்ணு முன்னாடி காட்டுறியா, உனக்கு எவ்வளவு திமிருடி அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன், உனக்கு நல்ல கோவம் வருதா, நல்ல கோவம் வரட்டும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, உன்னோட இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பிரஸ் பீப்புள்கிட்ட கொடுக்க போறேன். அப்ப உலகம் முழுக்கவே தெரிஞ்சிடும் உன்னோட கடந்த காலத்துல நடந்த அந்த விஷயம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே வந்து அவளை அடிக்கிறதுக்கு அப்படியே கையை ஓங்குவான். இவ பயந்துட்டு கத்துவா. உடனே குடிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நீங்க இருக்கக்கூடாது, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவளை கைய பிடிச்சி எங்கேயே கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது மதுவோட அம்மா வீட்டுக்கே கூட்டு போயிடுறான். அவங்க வந்து இந்த அர்த்தராத்திரியில நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது உள்ளாக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே உள்ளாக்க போய் உட்காந்துக்கிறான். இங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனா அதுதான் இல்ல, ரொம்ப சாஃப்டா வந்து அவங்க மாமியார்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பாருங்க மாமியாரு, நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன், அது என்னோட தப்பு தான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதாவது உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருந்தாலோ நடந்திருந்தாலோ உங்க மகனை போல நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வருவான். மதுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாது, பயங்கர ஷாக்கா இருக்கும். இவன் வந்து சண்டை போடுவான்னு பார்த்தா என்ன மன்னிப்பு கேட்கிறான், ஒருவேளை திருந்திட்டானோ, நம்ம தான் ஓவரா போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதோட வீட்டுக்கு போன உடனே கடவுளே இப்ப எல்லாமே கொஞ்சம் நல்லபடியா ஆயிடுச்சு, இனிமே என் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு வேண்டிட்டு அவன் வந்து படுத்துருவான். அதோட அடுத்த நாள் ஆகும். ஸோ டைனிங் டேபிள்ல எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போது ஆர்கே வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு தான் சாப்பிடுவான். ஸோ அப்படி நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அவனோட கடந்த கால விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு ஹெட்லைன்ல போட்டு நியூஸ் வந்திருக்கு. இதை பார்த்தவன அவன் தெரிஞ்சுக்கிறான், இது வந்து மது தான் வந்து கொடுத்துருக்கா. ஏன்னா இவ வந்து இதை வச்சு தானே நேத்து நம்மள பிளாக்மெயில் பண்ணா. ஒருவேளை இவ தான் வந்து வேணும்னே வந்து என்னோட போட்டோஸ் என்னோட கடந்த கால ரகசியங்கள் எல்லாத்தையும் பத்தியும் பிரஸ் பீப்புள்கிட்ட சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயி அங்க இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுட்டு இவளை அப்படியே முறைக்கிறான். இவ ஒண்ணுமே புரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அவன் மேல ரொம்பவே கோவப்பட்டு தீட்டிட்டு போறான். அடுத்த சீன்லயே வந்து ஆர்கியோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, என்னம்மா நீ தான் இப்படி பண்ணியா, எதுக்கு இப்படி பண்ண, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் எதுக்கு இப்படிலாம் பண்ண போறேன், நான் சும்மா வந்து அவரை மிரட்ட தான் செஞ்சேன், எங்க அம்மாவை வந்து அவர் இன்சல்ட் படுத்துனாரு அதுக்காக தான் நான் மிரட்டினேன், மற்றபடி வந்து நான் இதெல்லாம் கொடுக்கவே இல்லை, இது எப்படி வந்து போனுச்சுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஆர்கியோட ஸ்டெப் பிரதர் வந்து அவனோட அப்பாக்காரன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் நமக்கு தெரிய வருது, பிரஸ் பீப்புள்கிட்ட வந்து அவனோட பாஸ்ட் விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னது இந்த ஸ்டெப் பிரதர்னா அவனோட அப்பாவும் தான் போல. இங்க அப்படியே ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அப்ப மதுவோட அப்பா வந்து கண் முழிச்சிட்டாரு போல. உடனே மது எங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே மதுவோட அக்கா வந்து இந்த மாதிரி உலர பாக்குறா, இந்த மாதிரி ஆர்கே கூட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அம்மாக்காரங்க தடுக்கிறாங்க. இல்லைங்க நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க, அவ வெளில போயிருக்கா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அவளை வெளியில கூட்டி போயிட்டு ஒரே திட்டுறாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ற, மது வந்து ஆர்கேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் எவ்வளவு கோவப்படுவாரு, அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதனால இந்த விஷயத்த மறைக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி புரிய வைப்பாங்க. இங்க ஆர்கேவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு செம்மையா காண்டாவது. ஏன்னா நம்ம இவ்வளவு சொல்லியுமே வந்து அவ என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே, அவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க துடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் மதுக்கு உடனே கால் பண்றா, இந்த மாதிரி நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர சொல்லியிருப்பான் போல. அவன் அப்பா இருக்கிற அதே இடத்துக்கு உடனே வந்து பயந்துட்டு, ஐயோ அப்பாவை என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்க போய் பாப்பா. அங்க வந்து பார்த்தா ஆர்கே வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கான். நீ என்ன நினைச்ச, என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்தினீங்கள, உனக்கு நான் என்ன பண்ணேன், உங்க அம்மாவை அசிங்கப்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னேன், அதே மாதிரி நானும் பண்ணதானே செஞ்சேன், அப்படி இருந்தும் என்னை நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டீல, இப்போ நான் உனக்கு கொடுக்குற தண்டனை உனக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பா பக்கத்துல போயிட்டு அவளை கத்தியால குத்துற மாதிரி போறான். இப்பெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்படியே அவனை தடுத்துடுறான். என்ன நினைச்சிட்டு இருந்த, இப்ப வேணா இவரை கொலை பண்றதை நீ தடுத்து இருக்கலாம், நீ திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு நெருக்கமானவங்களை தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவர் கண் முழிச்ச உடனேயே ஆர்கே வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி உங்களோட பொண்ணு இருக்காளே காசுக்காக என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா,
வெறும் ஒரு வருஷம் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சைன் பண்ணியும் கொடுத்துட்டா. அது மட்டும் இல்ல, அவ உங்ககிட்ட லோன் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கா. இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திடுறான். மதுக்கு வந்து அந்த இடத்துல பயங்கரமா வந்து அசிங்கமாயிடுது. உடனே அழுதுட்டே வந்து மலையில வந்து அப்படியே நனைஞ்சு போயிட்டே இருக்கா நடந்து. அப்ப கார்ல இருந்து இவன் வந்து அவ பக்கத்துலயே போயிட்டு இந்த மாதிரி வா போலாம் வீட்டுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க, மலையிலயே நனைஞ்சிட்டு இருக்கியா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். ஆனா அவ எதை பத்தியுமே காதலே வாங்காம போயிட்டு இருக்கா. இந்த பாரு, நீ வந்து என்ன பழி வாங்கின அதே மாதிரி நான் உன்ன பழி வாங்கினேன், பழிக்கு பழி முடிஞ்சிச்சு புரியுதா, தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாம வா இங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கா. ஆனா அவ கண்டுக்கவே மாட்றா. நான் எதுக்கு வரணும், நான் வர முடியாது, அதுவும் உன்னோட கார்ல உன்ன மாதிரி கேவலமான ஆள் கூட என்னால வரவே முடியாது அப்படின்னு சொல்றா. என்னம்மா நீ ரொம்ப வந்து என்ன கோவப்படுத்துற மாதிரி பண்ணிட்டே இருக்க, இது எதுக்குன்னு தெரியல, வெயிட் அண்ட் வாட்ச், இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் அடுத்த நாள் ஆகுது, அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுறான். ஸோ இவளும் வந்து அவன் கூட தான் அங்க போயிருப்பா. இவன் வந்து காஃபி கேட்டிருப்பான் போல. ஸோ அது கலக்கி இவனுக்கு குடுக்கறதுக்கு வருவா. டக்குன்னு அவனு கையை நீட்டுவான். அப்புறம் இவ வேணுக்குன்னு அவனை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே அவ வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அந்த காஃபியை குடிச்சிட்டு இருப்பான். உடனே உனக்கு பயங்கரமா கோவம் வரும். உனக்கு இவ்வளவு திமிரு, என்கிட்ட வேலை பார்த்துட்டு என்கிட்டயே திமிரா நடந்துக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்ன நான் எப்படி பண்ணும், ஆமா நான்லாம் உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் புரியுதா, இங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுவாங்க, ஆனா நான் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாம லீக் நான் உன்னோட பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது உனக்காக நான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா கெத்தா பேசிட்டு இருப்பா. அப்புறம் இங்க ஆர்கேக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு போல. சோ அப்ப வந்து அவனோட பழைய விஷயத்த ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிடுவாரா என்னன்னு தெரியல. இவனுக்கு பயங்கரமா கோவம் வரும். அவரை திட்டி வெளியில அனுப்பிட்டு இவன் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். உடனே மது அந்த இடத்துக்கு வந்து என்னமோ நல்ல ஒய்ஃப் மாதிரி, என்ன இருக்கே இப்படிலாம் பண்ற, இந்த மாதிரி குடிச்சிட்டே இருந்தா உன் உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் தெரியுமா, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது புரியுதா, இனிமே இந்த ட்ரிங்க்ஸ் எதுவுமே நீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வெயிட்டு நான் சொன்னேனே அதை எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதுக்கப்புறம் அதை திறந்து பார்த்ததான் தெரியுது, அதுல பால் தான் வந்து அவ எடுத்துட்டு வர சொல்லியிருப்பா போல. இனிமே இந்த மாதிரி நீ பால் தான் குடிக்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீ பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. இவனுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க பயங்கரமா கோவம் வரும். ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்கே சும்மா இருப்பானா. உடனே ரூமுக்கு போனவன வேணுக்குன்னு இவளை வெறுப்பேத்திட்டு இருக்கான். மது எனக்கு முதுகுல பயங்கரமா வலிக்குது, அதனால இங்க மருந்து வச்சிருக்கேன், இதை வந்து என்னோட முதுகுல தடவி விடுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பா. இவளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாது ஆக்சுவலி. அதோட இவ வேற நல்ல பொண்டாட்டி மாதிரி நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு அட்வான்டேஜா எடுத்துப்பாளா. சோ அதையே பயன்படுத்திட்டு இவன் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரிலாம் பண்றான். இவளால ஒண்ணுமே சொல்ல முடியல. அதனால அவளும் வந்து அவனுக்கு தைல எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு செகண்டுக்கு அப்புறம் ஓவரா வந்து சீன் போட ஆரம்பிக்கிறான். மது நீ தேய்க்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, அப்பா இந்த வலியே அப்படியே பறந்து போயிடுதுமா, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு செகண்டுக்கு மேல முடியல. அதோட டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போ பாப்பா, டக்குன்னு இவன் கையை பிடிச்சிக்கிட்டு இவகிட்ட வம்பு இழுத்துட்டு பேசிட்டு இருப்பான். அடுத்த நாள் ஆகுது, ஆர்கே வந்து ஒரு பெரிய பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான் போல. ஸோ ஏன்னா இவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவன் வந்து பெருசா எந்த விதமான ஒரு பெரிய பார்ட்டியோ ரிசப்ஷனோ எதுவுமே வச்சிருக்க மாட்டான். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வந்து இவளை வந்து கிளம்ப சொல்லுவான். நிறைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வகை வகையா எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லும் போது இவ காண்டாவா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உன்னோட காசுல இருந்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும் போது, என்ன நீ இப்படிலாம் சொல்ற, இந்த பாரு உனக்கு பிடிச்ச அழகான ஒரு பிளாக் கலர் வந்து சாரி எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை நீ கண்டிப்பா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேல போட்டுலாம் காட்டி இதை நீ கண்டிப்பா இந்த பார்ட்டிக்கு நீ போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு கடுப்பாகுது. உடனே சொல்றான், நான்லாம் போட முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவா. என்னம்மா கண்ணு மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், இந்த ஒரு வருஷம் நான் என்ன சொல்றனோ அதுதான் நீ பண்ணணும், ஏன்னா என்கிட்ட நீ காசு வாங்கியிருக்க மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவளை குத்தி காட்டிட்டே இருக்கான். இவளுக்கு செம்மையா காண்டாவது, நல்லா வச்சு செய்யறானே இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. அதோட பார்ட்டியும் வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. அவ வந்து அழகா அந்த பிளாக் சாரியில அப்படியே ஏஞ்சல் மாதிரி அப்படியே நடந்து வரா. அவளை பார்த்தா ஆர்கேக்கே ரொம்ப வந்து மெர்சல் ஆயிடுறான். அவளை பார்த்துட்டு அப்படியே விழுந்துடுறான். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இவ தான் என்னோட ஒய்ஃப் மது, இவங்களை வந்து நீங்க பாத்திருக்க வாய்ப்பு இல்ல, இவன் நார்மலான மிடில் கிளாஸ் பொண்ணு தான், அவசரமா எங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு, சோ அதனாலதான் இந்த பார்ட்டி மூலமா என்னோட ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா தான் இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணுவான். அதோட இவளை பக்கத்துல கூட்டு வந்து இவளை ரொம்பவே நெருக்கமா வந்து அப்படியே மேல கையெல்லாம் வச்சுட்டு சொல்றான், நான் சொன்னல இந்த பிளாக் சாரிலாம் நீ கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியா இப்ப நான் சொல்றது எல்லாமே கேட்க வேண்டிய நிலையில நீ மாட்டிக்கிட்டு இருக்க, இப்ப எங்க போச்சு உன்னோட அந்த ஈகோ திமிருத்தனம் எல்லாம் என்னோட கையில அடங்கிடும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு இவளை வெறுப்பேத்திட்டே இருக்கான்.
அதுக்கு ஒரு படி மேல போய் இவளை வெயிட்டர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீ போய் ட்ரிங்க்ஸ் குடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப இன்சல்ட் படுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப இவ இன்சல்ட் படுத்தினானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டே போயிடுவா. ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்ப மாமியாக்காரங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாதம்மா, அவன் பைத்தியக்காரன், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான், உன்னை பழிவாங்கிறதுக்கு அவன் ஏன் இப்படி பண்றான், இப்படி துடிக்கிறான்னு எனக்கு தெரியல, அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவள்கிட்ட கெஞ்சி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏமா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், தப்பு பண்ணது உங்களோட மகன் தான், அவன் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவன் வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் என்னால கண்டிப்பா பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அவளோட கோவத்தை எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்கா. அப்படியே இவங்க என்ன பண்றாங்க, உடனே தன்னோட பையன்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னடா மனுஷன், நீ ஏன் இப்படி இருக்க, நீ திருந்தவே மாட்டியா, கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ மாறுவ அப்படின்னு நினைச்சா இப்பவும் அந்த பொண்ணை ஏன் இப்படி சித்திரவதை படுத்துற, அவ உன்னோட ஒய்ஃப் தானே, இந்த மாதிரி பார்ட்டியில போய் அவளை வெயிட்டர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அவளோட ஃபேமிலியை பத்தி அசிங்கமா பேசினா அங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, உன்னோட பொண்டாட்டியை அசிங்கப்படுத்தினா அது உனக்கே அசிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தை காட்டி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே மது நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு பாலம் மாதிரி இருக்கா, அதுல கால் வச்ச உடனே அதுல அப்படியே வலிக்கிட்டு விழுந்துடுறான். கீழே பார்த்தா வெறும் தண்ணியா இருக்கு, அதுல விழுந்தா அவ்வளவுதான், அவ சோழியே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, மதுவை யாராவது காப்பாத்துனாங்களா, என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்த பாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிராமாக்கு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு நிறையவே கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.